வேணாம் வேணாம், உங்க உறவும் வேண்டாம், நாங்க அந்த கல்யாணத்துக்கு வரவும் வேண்டாம். இவனை என் தலையில கட்டும் போது ஒத்த பவுனு கூட போடாம அந்த வீட்டை மட்டுமே கண்ணுல காமிச்சு விரட்டினவங்க தானே நீங்க. இப்ப என்னடான்னா இளைய மகளுக்கு தாலி கட்டணும்னா மாப்பிள்ள சொத்து எழுதி கேட்டாருன்னு எழுதி கொடுத்துட்டேன்னு என்கிட்ட தானே அவன் சொல்றீங்களே, என்ன ஒரு வில்லத்தனம். ஏங்க நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க? இதை பிடிங்க. எப்பா உன் சொத்துக்க நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையிற மோசமான மருமையை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன் சொத்தெல்லாம் இவர் கால் தூசிக்குப்பா. நீ சொத்து கொடுக்கலைங்கிற கோவத்துல பொண்டாட்டியை அடிச்சு கொடுமைப்படுத்துற கோவக்கார புருஷன் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இவர் நினைச்சாருன்னா உன் சொத்து மாதிரி 1008 சொத்து வாங்குவாரு. என்னங்க வாங்க மாட்டீங்களா? வாங்குவோம் வாங்குவோம். போப்பா போ. நீ சொத்து கொடுக்கலைங்கிற கோவத்துல உன் கல்யாணத்துக்கு வராம மூஞ்சியை திருப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு மானங்கட்ட மருமையம் கிடையாது. இவர் தங்கமான மருமையன். அதெல்லாம் முன்னாடி வந்து நின்னு கெத்த நடத்தி வைப்பாரு. போ. எப்படி எங்க அப்பாவை நல்லா திட்டுனேன். நீ எங்கடி திட்டுன? எவ்வளவு சாமர்த்தியமா கல்யாணத்துக்கு வர்றோம்னு சொல்லி விட்டுட்ட.